மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வடக்கு ஒன்றியம் சார்பாக தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் காசிமாயன் தலைமை தாங்கினார். அப்போது கடந்த மாதம் அமமுகவிலிருந்து அதிமுகவில் இணைந்த கட்சியினர் திடீரென கூட்டத்திற்குள் வந்து அமமுகவிலிருந்து விலகிய தேனி வடக்கு மாவட்ட அமமுக செயலாளர் ஜெயக்குமார் அதிமுகவில் இணைந்த போது தங்களையும் வலுக்கட்டாயமாக இணைத்து விட்டதாக புகார் கூறினர். மேலும் தங்களுக்கு அதிமுகவில் தொடர்வதற்கு விருப்பமில்லாததால் மீண்டும் அமமுகவில் இணைந்து கொண்டனர். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் பௌத்திரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணையன் என்பவரின் மகன் பூபதி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 30ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளை சாவு அடைந்துள்ளார். இதையடுத்து உடல் உறுப்பு தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது மனைவி புவனேஸ்வரி ஆகியோர் முன்வந்தனர். அதன்படி 6 உறுப்புகள் உடல் உறுப்பு தானமாக பெறப்பட்டுள்ளது. இதையடுத்து உடல் உறுப்பு தானம் செய்த பூபதி உடல் பௌத்திரம் மந்தை பகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இடத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் நேரடியாக சென்று தமிழக அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பலர் உடனிருந்தனர். நாமக்கல் மாவட்டம் களியனூர் கிராமம் சில்லாங்காடு பகுதியில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் குழந்தை வேலாயுதசாமி திருக்கோயிலில் கடந்த வாரம் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் இந்த கோயிலில் 9ஆம் நாள் மண்டல பூஜை சிறப்பு விசேஷ தினத்தை முன்னிட்டு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் மூலம் செல்வ விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இந்த விசேஷ நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். மேலும் இந்த சிறப்பு அலங்காரம் பக்தர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் மலர் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர். இதேபோல அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைத்ரி திருநாவுக்கரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் மாநகராட்சி முன்பு அமைந்துள்ள அண்ணா சிலை மற்றும் அவரது இல்லத்தில் அமைத்துள்ள திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் ஓபிஎஸ் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள நெய்வேலி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் அப்பள்ளியின் ஆசிரியர்களின் முயற்சியால் AID இந்தியா அப்பள்ளியின் ஆசிரியர்களின் முயற்சியினால் எய்ட் இந்தியா நிறுவனத்தின் உதவியோடு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி கலையரங்கத்தை கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை திறந்து வைத்தார். முன்னதாக பள்ளி மாணவ மாணவியர்கள் பைலட், அப்துல் கலாம், வழக்கறிஞர், காவல்துறை அலுவலர் உள்ளிட்ட வேடங்களில் வரிசையில் நின்று வரவேற்றனர். பின்னர் குத்துவிளக்கேற்றி பள்ளி மாணவ மாணவியர்களிடம் பேச்சு மற்றும் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசு கல்வியை சார்ந்த அலுவலர்களும் தலைமை ஆசிரியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் பயணியர் விடுதி முன்பு நேற்று திமுக அரசினை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தொடர்பாக ராசா பேசியதை கண்டித்து அதிமுகவினர்
ராசா படத்தினை செருப்பால் அடித்து அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து திமுக சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடம்பூர் ராஜு மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமாள் உட்பட 9 பேர் மீது கோயில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய கட்சியை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். இதனை பல்வேறு இடங்களில் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் பேருந்து நிலையத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் முரளிதரன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் மத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் மற்றும் காமராஜர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தமிழகத்தில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவார் என விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில் நேற்று விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியின் பெயரை அறிவித்தார். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பாரத ஸ்டேட் வங்கி எதிரே நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் கட்சியை ரசிகர்கள் வரவேற்கும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டு தங்களது வரவேற்பை பகிர்ந்து கொண்டனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததையொட்டி திருவாரூர் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் மதன் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் மதிவாணன் தலைமையில் நேதாஜி சாலையில் இருந்து கொடிகளுடன் கட்சியின் பெயரை முழக்கமிட்டு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பழைய பேருந்து நிலையம் வரை வந்து பட்டாசுகளை வெடித்தும் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பயணிகளுடன் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்மன்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த தர்மராஜா மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அதே பகுதியில் உள்ள காளியம்மன் கோயிலிலிருந்து திரளான பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் அழகு காவடி எடுத்து வந்து தர்மராஜா மாரியம்மனுக்கு பல்வேறு வகையிலான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து கோயிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.